கேவரா கேவரா ஐயா கேவரா எங்கயா இருக்கு கேவரா கேவரா எங்க பாரு கேவரா எங்கயா இருக்கு சொல்லுங்க கேவரா எவனா சுத்தி விட்டது டாய் எருமை மாதிரி இடிச்சு போய் கண்டுக்கலாம போற மாதிரி போறோம் நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும் ஆஹா லுக்கு ரொம்ப கெடசா இருக்கே கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்பாடா போயிட்டாப்பா வாட் புறம்போக்கு புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக் போக்கு என்பது லூஸ் மோஷன் யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன் சார் கெஸ் பண்ணிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டேன் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஐயா தமிழ் அறிஞரே கல்கத்தால தமிழனை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் உங்கள மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம் என்ன ஒரு தெளிவுரை அடடா இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா நீங்க தமிழனா பின்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் அதானே நான் கூட ஹிந்திக்காரன்னு நினைச்சு ரொம்ப அஃப்ரேர் என்ன கைய காணா இங்கதான் இருக்கு தமிழ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஆமா நீங்க எங்க அத ஏன் கேக்குறீங்க என் மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன் அவனு வந்துட்டேன் மாமா வந்து ஒரு பிரிச்சு கிட்ட நிக்கிறேன் அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன் அது என்னமோ கேவராவோ ஆவுராவோன்னா அவுரா பிரிச்சா அவரா அதான் சார் போன்ல சொன்னா அது எங்க சார் இருக்கு இந்த நக்கல் தானே வேணான்றது நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன் ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்னங்கிறது ஆஹா அடாடாடாடா இது தெரியாம போச்சே தெய்வமே தெய்வமே இதே ஹவுராவை நீங்க நம்ம ஊர்ல காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிப்பேன் தெய்வமே அங்க எங்கப்பா இருக்கு ஹவுரா பிரிட்ஜ் ஓஹோ நம்ம ஊர்ல இல்லையோ சரி மாப்பிளைய தருவோம் மாப்பிள நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க வாங்க டீ சாப்பிடலாம் துட்டோ சாதே சாயாவா சொன்னீங்க ஆமா எவ்வளவுப்பா காசு நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க ஓ அப்படியா दो जिगरी दंदा दूध ஜெகர்தண்டா தூதுன்னா दूधனா பால் ஜிகிரி தந்தா दूधனா மசாலா பால்னு அர்த்தம் அப்படினா நான் கேட்டதானே சொல்லிருக்கீங்க ஆமா உங்களுக்கு புரிஞ்சு தான சொல்ல முடியும் ஜிகிரி தந்தா தூத் கொடுப்பா இதானா அது என்னையா ஒரே கல்பல் முடிச்சிட்ட அது ஒண்ணும் இல்லங்க கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்றன்னு போய் சுள்ள சரி இன்னொன்னு போடுப்பா வேண்டாமா அப்படினா கேட்க போறீங்க நிறைய சொல்லுங்க எதுக்கு ஊத்தி வைப்பான் ஜிகிரி தந்தா ஆமா நமக்கு பேர் என்ன பேனர்ஜி பேனர்ஜி அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே கரெக்ட் என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு உடனே என்ன பண்ணேன் சிவாஜி நேதாஜி இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன் அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ் நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஏய் இன்னொன்னு போடுறேன் என்ன நீ கேக்குற இனிமே நான் தானே கேட்கணும் ஜிகிரி ஒன் மோர் दूध जिगरी दादा दूध சரன்னு இறங்கிடுச்சுல ஜெகர்தண்டா சூப்பர் சார் அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு என்னங்க கடையை கொண்டு போறானே அது அவங்கிட்ட வந்துட்டு போறாயா ஆமால்ல டாடா டாடா என்ன டாடா கட்டறானுங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா ஆமால்ல மாப்பிள வரலையா இப்ப வருவான் வருவான் பாரு வரணும் ஆமா எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா ஆமாங்க தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு அப்படியா அப்ப எனக்கு இது வேற என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது அப்ப தரையில தான் இருக்கும் ஆமா எனக்கு மட்டும் எங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும் அத உடனே வெளியில கக்கிரணும் அப்ப நான் கக்கிறேங்க முதல்ல செய்யுங்க நான் வேலை செய்யற இடத்துல நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன் நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம் அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே அப்புறம் எப்படி தூக்குறது இவ்வளவு கஷ்டமா அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு இப்ப கூட பாருங்க நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம் ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஐயோ காலையில இப்படி வீங்கி இருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க அந்த ஜட்ஜு தான்
ஊர்லயாச்சும் அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சம்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிர வேண்டியதாங்க. இது போதும் வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர் வாங்க. ஐ அம் பேனர். பேனர் கட்டுவாங்க வாங்க. விடுங்க பிரதர். ஆமா மாப்பிள்ள வருமா? வரும் ஆனா வராது. அது சரி. என்னங்க சினிமா கூட்டிக்கு எப்போ வந்தா? இப்பதானே பஸ் பிடிச்சி கியூல நின்னு டிக்கெட் வாங்கணும். அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா இல்ல இல்ல ஆமா. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஓஹோ. ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. என்ன தரையில பேசலாம் திரையில வருது? லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஆத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இந்த நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போல இருக்கியா? ஆமா நான் மட்டும் வரேன் ஒன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் ஜூமா சுட்டு அவன் சாகணும்னு எழுதி. அம்மாடி டப்பிங்ல கரெக்ட்டா இருக்கு. கத்தி எடுத்து குத்தி கிண்டிர. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு? விசில் வச்சு கை தட்டுறீங்க. மூடுங்கடா. அந்த ஜட்ஜத்தா என்ன எடிட்டிங்லாம் நடந்துருக்கு? ரீரெக்கார்டி பண்ணிட்டீங்களா? ஆமா இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஷூட்டிங் எடுக்கும் போதே பண்ணிட்டோம். எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? கொலை பண்றதுக்கு. கொலை பண்றதுக்கா? இவர் யாரு? எடிட்டரா? இல்ல இந்த எபிசோடுக்கு டைரக்டர். என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க கொலைகளன்னு பேசுறாரு? யார பிரதர் கொலை பண்ண போறீங்க? ஜட்ஜ். எந்த ஜட்ஜ்? நீ கொலை பண்ண போறேன்னு சொன்னீங்க அந்த ஜட்ஜ். அவரே பண்ணி கொள்ற. கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டோம்ல. ஓஹோ. மேல போறது ஜட்ஜ், அனுப்ப போறதுன்னா உள்ள போறது நீ. எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டியே. என்னன்னு? பார்த்தல படத்தை? ஆமா. உன் வாக்குமூலம் என் போன் சிப்ல இருக்கு. டிவிடில போட்டு கமிஷனர் ஆபீஸ் காமிச்சிருவேன், ஜாக்கிரதை. அட பாவிகளா, நீங்க பண்ண டார்ச்சர்ல கிக்கு அதிகமாகி உலர்ல இல்லாம கப்பல்ல வர மாதிரி எல்லாம் தோணுது. கப்பல்ல தான்டா இருக்க. கப்பல்லையா? அப்ப கப்பலுக்குள்ள வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணீங்களா நீங்க? டேய் உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறடா நானு. போலீஸ் 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 பக்கம் யாராது? மாப்ள நீ என்ன கதை விட்டு வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற? எப்பரா இருக்க மாப்ள? உன்னை பார்த்த உடனேப்பா மாமாவுக்கு உசிரே வந்துச்சு. ஊர்ல என் தங்கச்சி நல்லா இருக்கா? உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனல் மேட்டர், ப்ளீஸ் 2 ஸ்டெப் பேக். தேங்க் யூ. மாப்ள நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலைகாரனுங்க. நீ ஒன்னும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு. என்னடா ஆச்சு? என்னப்பா வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? முட்டா பயலே, மாமாவாடா நீ கருவா பயலே. சோத்த திங்கறேல வேற திங்கறேடா. உன்னையெல்லாம் நடு மூஞ்சி லட்சம் அடிக்கும்டா. ஐயோ மாமாவா அப்படி எல்லாம் பேச கூடாதுப்பா, அசிங்கமா இருக்குல்ல. விடியா ஏயா அத்தை பையனாச்சுன்னு பரிதாபப்பட்டு உன் கருவாச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற கொத்திட்டேன். அதுக்கு எனக்கு கோயில் கட்டி கும்பிடணும் நமக்கு. அதை விட்டு போட்டு என்ன இதை ரவடி கும்பிட மாட்டி விடுறியா? பின்ன அவர் அபிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜிகிர் தந்தா தூது கொடுத்து என்ன ஓட்டு ஓட்டுனானு தெரியுமா? ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனா அதே ரத்தம் வெளியில வந்துறியா? ஏயா நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா? போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் போய் நாடி. இல்லப்பா சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. யோ என்ன மறுவாதியை விடுதலை பண்ணு, இல்லைன்னா தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீ தைரியமா இரு. உன்னைய நான் ரிலீஸ் பண்ண கொஞ்சம் இரு. ஐயா ஐயா என் தங்கச்சி நல்ல கிளையான பிள்ளைங்க, ஆனா கொஞ்சம் கருத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே செவத்த மாப்பிள்ளை இவன் தான். அது போக இந்த பயவுளியை விட்டாலும் வேற ஆள் கிடையாது. அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, என்னைய கொஞ்சம் நேரம் சென்று ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எவடா பேசிக்கணும் தண்ணியில கல்ல போட்டு விளாடுறது? என்ன மாப்பிள்ளை சத்து கேக்குது?
மாப்ள ஐயோ மாப்ள எனக்கு நீச்சல் தெரியும். ஐயோ மாப்ள தண்ணியில விட்டாங்க. அவனை காப்பாத்துக்க. அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்க. தண்ணியை வேற நல்லா குடிக்கிறாங்க. ஐயோ மாப்ள ஐயோ என்னங்க காப்பாத்த சொன்னா துர்றீங்க. வேணப்பா எப்பா என் மாப்பிள்ளைக்கு ஒண்ணு அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. சத்தியமா சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்யா. என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என்ன நாரி மாதிரி ஊழையிட்டே வர? பின்ன என்ன சடங்கு விடுக்க அப்புறம் குலவை போடுறதுக்கு வாயை கிழிச்சிடும். இப்ப சொல்லு, நான் யாரு? கொலகாரன். அது ஜட்ஜுக்கு. உனக்கு? என் மாப்பிள்ள. எங்க இருந்து வர? பொள்ளாச்சியில இருந்து. என் பேரு இது வரைக்கும் ஆதவே இனிமே முருகன். பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது. பாங்கு பாலா? யோ ஜெகர்தண்டான்னு சொன்னாங்களப்பா. பெங்காலில அது பேரு பாங்கு பால்ரா. அட மொசக்கார. ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா. முருகா. முருகாவா? எந்த முருகா? உன் மாப்பிள்ள முருகனை தானே ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்ட என் போன் சிப்ல இருக்க உன் வாக்குமூலம், ஷிப்ல இருக்கிற உன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கிறது மறந்துடாதா. ரெண்டுமே அவுட் ஆயிரும். ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா? என்ன திடீர்னு ஓடுறான்? போலீஸையும் வீட்டையும் பார்த்து பயந்துட்டானோ? அப்ப அமைக்கிற வேண்டியதான். யோ பிடிங்க போய் பிடிங்க. போங்க வேணா. ஓடுறா பிடிங்க. ஐயோ வேணாம் மாமா மேடம் விட சொல்லுங்க மாமா. எனக்கு பயந்து வருதுங்க மாமா. போலீஸ்கார கண்டா எங்க வீட்டு எல்லாருக்கும் வயித்தால போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாமா? இவ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மாமா. சொல்லுங்க மாமா. ஒரே விட்ட ஊருக்கு ஓடி இப்பா யார் அவன்? உன மாமான்னு சொல்றான். சொந்தக்காரையா? தூக்கியா? சொந்த மாப்பிள்ள. இங்க இதுக்கு வந்திருக்கான்? அசிஸ்டண்டா வேலை செய்ய வந்திருக்காயா? ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா? हेलो अनार जोनो परमिशन नहीं है है सर उधर के அது என்னங்க மாமா ஏதோ தெலுங்குல பேசிக்கறாங்க? தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா? நம்மள தவிர வேற எந்த பாஷை தெரியாதுங்க. என்ன கூட சொல்லுங்க மாமா. ஊருக்கே ஓடி போயிரணுங்க. யோசிக்கு ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கறாயா. விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். नो नो ही इज ओके. ही गॉट परमिशन. ब्रिंग हिम எனக்கு இங்க கைரேகலாம் ஐடிகே தக்காவ். அட நானே தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. என் கூடயே வாங்க மாமா. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. ஐயோ மாமா சத்தம் போடு. செக்கி ஆல் செக்கி. பசக்கடா என் புது மாப்பிள்ள. অবশ্যই এটার মধ্যে মেটাল আছে বাবু। ये सब सामान बैगे ढुकाओ और एक करे पूरा चेक करो। ஐயா இதெல்லாம் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க. இத கொண்டு போடுங்க. இது என்ற ஊட்டு சாவிங்க. நான் ஊருக்கே ஓடி போறேனுங்க. சாவியா? ஆமாங்க. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்க எல்லாம் உள்ள போங்க. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ள இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். மாப்பிள்ள நீ கிளம்பு. மாப்பிள்ள நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ள போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. போகக்கூடாது, இங்கே இரு. ஹலோ எங்க? உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அம்னி என்னங்களா? என்ன கேட்டிங்க? மறுக்க கேளு. என்ன பாஷை இது? இது கோயம்புத்தூர் பாஷைங்க. நான் கொஞ்சம் இன்டீரியருங்க, மாமா கொஞ்சம் டவுன் பக்கம். ஏனுங்க மாமா? மாப்பிள்ள சொல்றது சரிதானுங்கோ? ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற? அதாவதுங்கம்மா நம்ம எங்க போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா நம்ம ஊர் பாஷை தானுங்க வரும். சுட்டு போட்டாலும் மறக்காது இல்லைங்க மாமா? சுட்டதுக்கு பின்னால எப்படா மறக்க முடியும்? சரி கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்பணுங்க. வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. ஓ கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? அட நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சரி கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும். டிவில எந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப? பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ ஜெட்டிக்ஸ்லாம் பாப்பியா? எனக்கு பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் கண்ணு பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? சரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்க போகாதே, புச்சி உன்னை கூப்பிடுறா. உனக்கு ஜெட்டிக்ஸ் தான் பிடிக்கும்னு நினைச்ச, உனக்கு டோரா கூட பிடிக்குமா? எனக்கு ஜெட்டெக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிக்குங்க. நோ ஏன் என்னாச்சு? எங்க ஆன்ட்டி பேரும் தாரா தான், அவங்களையும் பிடிக்குமா? ஐயோ சாரிங்க அம்னி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே.
குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? எஸ்பெஷலி வெள்ளை பணியாரம் பண்ணுவியா? அது எனக்கு பிரமாதம். உனக்கு அரிசியை தலையில தட்டி அதுல உளுந்த போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு 1/4 மணி நேரம் மொசு மொசுன்னு மாவு கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு போசு மொசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்ங்க. அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க. அவ்வளவுதான். சொல்லும் போது எனக்கு நம்மளோங்குதே. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்னங்க இன்னைக்கே சுட்டலாமுங்க. எனக்கு மாமா ஏயா அப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன். ஏ பேனர்ஜி, அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறேன்னா நீ ஏன் ஊரா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுறேன். அதனால்தான் சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க ஒரு 1/2 மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ, யோகாசனம் வேற தெரியுமா? அடி என்னங்க பார்த்தா இங்க பாருங்க. இது சிரசாசனமுங்க. இது மயூராசனங்க மத்தா. இது ஒரு கால் தூக்கிய சக்கராசனமுங்க. இது வீரபத்ராசனமுங்க. காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க. இது சந்திராசனங்க மாமா. இது சர்வாங்காசனம் மாமத்தா. அப்படியே அலாசனமுங்க, கர்ணபீடாசனமுங்க. இது ஒரு கை ஊத்துட்டு கூர்மாசனமுங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்கிட்ட கத்துட்டாருங்க. எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதானு நம்மளுக்கு வராதுங்க. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அதை சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. 96, 97. அம்மா சாப்பிட்டாச்சா? ஆனா சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடு. யார் அது? ஐயா நான் இங்க இருக்கேன்யா. யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க. ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? டே மாப்பிள்ள, டேய் டேய் மாப்பிள்ள. ஐயா இந்த செருப்பு போட்டுக்கு உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க. அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி, உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ இவரே ரோட்டு போட்டுறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய்முள்ள அதுக்குள்ள சிவாஜி வந்துட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலம் கொலம். என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சிட்டானா? ஐயோ, போஸ்ட்மார்டம் பண்றானா? மீனத்தா வெற்றியா? அம்மா என்ன பண்றா? அம்மம்மா, அப்பாக்கி. அட பாவி, காய்கறிகளை கூட்டு வச்சு தான் பார்த்திருக்கேன். ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஐயா ராசா, என்ன ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போக மாட்ட. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சொல்றது டம்முன்னு கேட்டுருமில்ல. டம்முன்னு கேட்காது. சைலன்சர் மாட்டியிருக்கேன், சத்தம் வராது.
சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன அவங்க தாத்தனா? ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு என் மாப்பு. போ. நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் இப்படி போ. உன் கூட சேர்ந்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ ரொம்ப வாங்குதே. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. ஏப்பா நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலியை முடிச்சே ஆகணுமா? முருகா அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழி அப்படியே மேல போனேன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முதல் ரொம்ப மட்டும் தட்டிடாத. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம். அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க. அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்று முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ முருகா ஞான பண்ணிதா. அச்சச்சோ அத்த ராத்திரில ஔவையார் மாதிரி புலம்ப விட்டானே. ஜட்ஜையாவை கொள்றதுக்கு நீ ஒருத்த மட்டும் தானே வந்திருக்குன்னு நம்பி உன்னை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப்பே வந்திருக்குன்னு சொல்றது இல்லையா நீ? என்னடா உளர்ற? உளர்லப்பா, பொன்னே மாதிரியே துப்பாக்கி கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எங்க? அந்த வரவர் அந்த வரவர் அந்த வரவர் அந்த வரவர். ஐயோ மாடியில் இல்லைங்க, என் மேல இருக்காங்க. நான் யாருன்னு பாத்துறேன். இந்த பக்கம் திரும்ப. என்ன கரண்ட் வந்துருச்சு? யாரு போட்டது சுச்சி? ஐயோ ஜட்ஜி. ஐயோப்பா ஐயோ, நம்மளும் நடிச்ச வேண்டியதான். என்னப்பா அங்க சத்தம்? என்னாச்சு? ஏய் ஏடற. ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ணா அங்கிள். சிக்னல் வீக்கா இருந்ததா. சிக்னல் எங்க கிடைக்கும்னு இப்படி போனை நீட்டிக்கிட்டே மாடி மேல வந்தேனா. அதுல இருந்து நான் சொல்றேனுங்க, இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க, என்ற கண்ணுக்கு கொலகாரன் துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க. மேல சொல்லுங்க. அப்ப இந்த துண்டை இப்படியே மேல போட்டு நிறுத்துங்க. கண்ணு தெரிஞ்சா கொலகாரன் ஸ்ட்ராங் ஆயிருவான்னு நினைச்சனுங்க. அதுதானுங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சி. ஐயோ இவங்கள இல்லைங்க, கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்கள பிடிச்சிட்டனுங்க. மேலேங்க. அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து 2 பேரும் மேலேயும் கீழேயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். லைட் போட்ட பிறகுதாங்க எனக்கு கன்னு போனாவும் அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சதுங்க. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு? அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சுதா? போய் படு. வாங்க. ஆமா நீ வாங்க எவரிபடி. எவரிபடினா என்னயா? எல்லாரும் சேட்டு வந்துட்டல அர்த்தம்டா. அப்படியா? ஐயா மேல வா. வந்துட்டேன். யாரு? ஓ இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாரா பிடிச்சது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு. மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாரு. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும். அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ நானும் நைஸா வந்தனுங்க மாட்டி. டேய் மாங்கா. மாமா உங்களை தானுங்க. ஐயா மடையா. ஐயா குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. சுட்டுட்டியா? ஐயோ இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. எப்பா
ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுடா புறம்போக்கு.